நீட் தேர்வுக்காக ரொம்ப போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீட்டுங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று, அதை கொண்டு வரணும்னு ஒன்றிய அரசு சொல்றாங்க. நீட் தேர்வே நமக்கு வேணான்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் போராடிட்டு இருக்காங்க. போராட்டத்தோட நாங்களும் ஓரணியில் தமிழ்நாடே வெல்லும் என்று நாங்க சொல்லிக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன். கண்டிப்பா எங்களுடைய வாக்கு திமுகக்கு தான். அதே மாதிரி we will stand, we will fight for him. நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாசாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன். நான் தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்பிற்கும் எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 உறுதிமொழிகளை ஏற்க சொல்லியிருக்கிறார். அந்த உறுதிமொழிகளில் நான் நீட் மற்றும் இளைஞர்களின் முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களின் உரிய கல்வி நீதிக்காக போராடுவேன். ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதியேற்கிறேன். நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியளிக்கிறேன். மற்றும் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியளிக்கிறேன்.